गाइस நான் தான் கணேஷ் கிபி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிறிஸ்டி. இந்த படத்தை எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் 2025 பார்த்தீங்கன்னா சிட்னி ஸ்வினி பேக் டு பேக் மூவிஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஜூனில் வந்து எக்கோ வேலி கொடுத்துருந்தாங்க. ஸோ நவம்பரில் வந்து கிறிஸ்டி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டிசம்பரில் ஹவுஸ்மேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ படம் வந்து 4 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. நீ இப்போ தான் வந்து படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அந்த படம் அந்த டைம் நான் வந்து ரொம்ப என்னோடய எக்ஸாம் மேலே ஃபோக்கஸ்டாக இருந்தப்போ நான் எந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. எல்லாத்தையும் இந்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் எப்போ டைம் கிடச்சது தான் படத்தை நான் பார்த்தேன். அப்புறம் இந்த படத்தை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சி. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ, இந்த படத்தோட கதையை சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த படம் உருவான கதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன், ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. லோன் வுல்ஃப், இது வந்து என் பிரதரோட யூடியூப் சேனல். அவர் வந்து கேமிங் சேனல் செய்வார். ஃபுல்லாக கேமிங் ஆடுவார். உங்களுக்கு ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு கேமிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கேம்ஸ்னால் சும்மா கேம்ஸ் இல்லைங்க, ரோப்ளாக்ஸோட எல்லா கேம்ஸில் ஆடுவார். PS5 கேம்ஸ், ஸ்பைடர்மேனோட கேம் ப்ளே பார்ட் பை பார்ட் போட்டிருக்காரு, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு God of War போடலான்னு இருக்காரு. அப்புறம் அனிமி கேம்ஸாக போடலான்னு இருக்காரு. சிக்கி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா PS5 கேம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே ஆடலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா சிக்கியோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவரோட யூடியூப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என் பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு உங்கள் லவ்ஸ் காட்டுங்க. ஏன்னா இப்போ தான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கார். ஸோ அவருக்கு இன்னும் நிறையா வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த மாதிரி தான், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, அதேமாதிரி நீங்கள் எனக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட மூவிக்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சிட்னி ஸ்வினினா கிறிஸ்டி மார்ட்டின் அப்படின்னு ஒரு கேரக்டரோட பயோகிராஃபிக் மூவி. இது வந்து பயோகிராஃபிக் மூவி, ஒருத்தவங்களோட வாழ்க்கை நடந்த சம்பவத்தை படமாக எடுத்துருந்தாங்க. ஸோ கிறிஸ்டி மார்ட்டின் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் ஃபீமேல் பாக்ஸர். அவங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு பேர் இருக்குது, இண்டஸ்ட்ரியிலே இன்ட்ரடியூஸ் ஆன ஃபீமேல் பாக்ஸர் அப்படின்னு சொல்லி. இந்த கோல் மைனஸ் டாட்டர் கிறிஸ்டி மார்ட்டின் சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வின் பண்ணுற மேட்ச்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த சிட்னி ஸ்வினி தான் அந்த கிறிஸ்டி மார்ட்டினோட கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டி தான் வராங்க. அப்போது கிறிஸ்டி வந்து சொல்கிறாங்க, இந்தமாரி எனக்கு வந்து நான் சண்டை போடும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ள மிருகம் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான் அப்படின்னு சொல்லி அவங்க கதையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து கிறிஸ்டி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தானே வந்து பாக்ஸிங் சாம்பியன்லாம் ஆகலை. அவங்க பாக்ஸிங் எழுத ஐடியாவே கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, சிம்பிளான ஃபேமிலி உள்ளவங்க தான். அவங்க ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா கோல் மைண்டிங் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் அவங்க ஃபேமிலி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கெட் பால் டீமில் இருந்தாங்க அவங்க ஸ்கூல் படித்த டைமில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி சிட்னியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு கொச்சமான வார்த்தையில் திட்டிடுவாங்க கிறிஸ்டியை. ஸோ அப்போ கிறிஸ்டி என்ன பண்ணுவாங்க, கோவத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து ஒரு அவங்களோட கோச் சொல்லுவார், இது வந்து பாக்ஸிங் கிடையாது, நீ அக்ரெசிவாக இருக்க, இது வந்து ஒரு பாஸ்கெட் பால் அப்படி சொல்லி. அப்புறம் தான் தனக்கு பாக்ஸிங் வருதுன்றதை வந்து கிறிஸ்டி உணர்றாங்க. அப்புறம் இந்த ரோட் சைடில் வந்து சின்ன ஈவெண்ட்லாம் போய் ஃபைட் பண்ணி வின் பண்ணி காசுல எடுத்து வருவாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா லெஸ்பியன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். இது வந்து அவங்க ஃபேமிலிக்கு பிடிக்காது. அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி கொடுக்க மாட்டாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ரெண்ட் எடுத்து தனியாக வீட்டில் இருப்பாங்க. இது அவங்க ஃபேமிலிக்கு பிடிக்காது. ஸோ அவங்க வந்து தனியாக போயிடுவாங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருப்பாங்க. அப்போது இதை வந்து நடந்துருக்கிறப்போ சிட்னி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி எல்லா ஈவெண்ட்க்கும் கிறிஸ்டி வந்து எல்லா ஈவெண்ட்க்கும் போகிறாங்க. அப்போ அந்த ஈவெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, ஒரு கோச் பார்க்குறாரு, இந்தமாரி பார்க்குறாரு கிறிஸ்டியை, ஓகே நல்லா ஃபைட் பண்ணுறா சொல்லி. அவள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ட்ரெயினர் கொடுக்கணும், அவள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட்டர். ஸோ அவர் வந்து ட்ரெயினிங் பண்ணி அவர் நல்லபடி கொண்டு வரணும்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெயினரான ஜிம் மார்ட்டின்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இவங்க தான் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ வந்து ஜிம் மார்ட்டின் போது பார்த்திங்கன்னா கிறிஸ்டியை வந்து கண்டுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து மேல் பாக்ஸர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறவர். அப்புறம் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா அவர் கிறிஸ்டி வந்து இவெல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டா, பாக்ஸிங் நம்மளோட தான் தாங்க மாட்டா சொல்லி இது பண்ணுறப்போ அப்புறம் கிறிஸ்டியோட அந்த ஃபைட்டிங் ஸ்கில்லை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்தமாரி கிறிஸ்டியை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களோட ஃபைட்ஸ்லாம் கூப்பிட்டு போகிறாரு.
அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து கிறிஸ்டி வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு போது அவங்க சொல்கிறாங்க, இது பாக்ஸிங் வந்து ஒரு கெரியர் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான், இதை வச்சு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியாது அப்படி சொல்கிறப்போ, இல்லை எனக்கு வந்து என் ட்ரெயினர் வந்து ஒரு ஹோட்டலில் கூட வேலை பார்த்து கொடுத்துருக்காரு, என் கையில் காசு இருக்குது சொல்லி சொல்கிறப்போ, நான் வந்து எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு, நான் பிரேக்கப் பண்ணிக்கோ சொல்லி அவங்க ரெண்டு பேர் பிரேக்கப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிறிஸ்டிக்கு வந்து ஒரு ரேஜ் கொடுக்குது. ஸோ அவங்க வந்து எல்லா மேட்சும் ஜெயிக்கிறாங்க, அவங்க போகிற எல்லா கேமும் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பிங்க் கலர் சட்டை வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. கிறிஸ்டி வந்து எப்பயுமே எல்லாம் பிங்காக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பிங்காக தான் இருக்கும் கிறிஸ்டியோட. ஸோ அப்படி அவங்க கிஃப்ட் பண்ணுறப்போ அதை வச்சுக்கிட்டு கிறிஸ்டி எல்லா ஃபைட்டுக்கும் போகிறாங்க வராங்க. அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி எல்லாத்தையும் வின் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அங்கே மீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்டியை மீட் பண்ணுறாங்க. இதை வந்து அவர் ட்ரெய்லர் பார்த்துட்டாரு, அந்த ஜிம் மார்ட்டின்னு பார்த்துட்டாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் வந்து கேட்குறாரு, நீ என்ன நினச்சிருக்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி, நீ வந்து இது பண்ணக்கூடாது அப்படி சொல்லி, நீ வந்து உன்னோட ட்ரெயினர் இழக்க போகிற, உன் ஃபேமிலிக்கு வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கிற, நீ ஆல்ரெடி மீட்டப் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிக்கிறப்போ, நான் வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தேன் சொல்லி கிறிஸ்டி சொல்கிறப்போ, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜிம் கேட்குறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லி. ஏன்னா கிறிஸ்டி சண்டை போட ஆரம்பிச்சதுலேருந்து இவர் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஜிம்முக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி பிடிச்சிருக்கும். ஸோ கிறிஸ்டிகிட்டே கேட்குறேன், கிறிஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு டீல் தான், நாட் இன் ரொமான்டிக் வே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாக்ஸிங் இது போனது தப்புன்னு தோணும், நம்ம ஃபேமிலி விட்டு வந்துட்டோமே அப்படி சொல்லி கிறிஸ்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா கால் பண்ணி அழுவாங்க. ஸோ அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்தமாரி அப்புறம் தான் ஜிம் கூப்பிட்டு போவார். ஜிம் திருப்பி வந்து கூப்பிட்டு போவார், இந்தமாரி நீ பாக்ஸிங் தான் உனக்கு எல்லாமே, நம்ம வந்து நீ ஃபுல்லாக பாக்ஸிங்கில் ஃபோக்கஸ் பண்ணு, உன் கரியரே அதான் சொல்லி அவளை வந்து அங்கே கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ இவங்க போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிக்குது. 5 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு இது வருது, இந்தமாரி கிறிஸ்டியும் ஜிம்மும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறப்போ கிறிஸ்டி வந்து கேட்குறாங்க, இந்தமாரி நீயா வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் இருக்க அப்படி சொல்கிறப்போ, ஜிம் சொல்கிறேன் என் வேலையே உன்னை ட்ரெயின் பண்ணுறது தானே சொல்லி, ட்ரெயின் பண்ணுறதையும் உன் வேலை தான், பட் வந்து அது வந்து நம்மளுக்கு பெய்ட் பண்ணாது, நம்மளுக்கு காசு கிடைக்காது, நம்ம காசு கிடைக்கணும் சொல்லி கேட்குறப்போ ஜிம் வந்து கோவமேறாரு, நீ என்ன வந்து என்ன எதுக்குமே உருப்படி இல்லாத சொல்றியா அப்படி கேட்குறப்போ, இல்லை நான் அதை சொல்லலை, 2 பேர்த்து யாராவது ஒரு ஆளாச்சும் நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படி சொல்கிறப்போ, பாக்ஸிங் தான் நமக்கு எல்லாமே, நம்ம அதை விட்டு வந்து பண்ண முடியாது சொல்லி கிறிஸ்டி கிட்டே கோவமாகிட்டு அது வெளியேறாரு வீட்டை விட்டு. அப்போ கிறிஸ்டி வந்து இதை பற்றி பேசக்கூடாது சொல்லி முடிவு பண்ணுறப்போ, அப்புறம் தான் டான் கிங்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியை கூப்பிட்றாரு. கிறிஸ்டியோட ஃபைட்டிங் ஸ்கில்லை பார்த்து, அதாவது ஒரு மெகா அரேனாவில் வந்து பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே கிறிஸ்டி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து டான் கிங்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க சண்டை போடுறாங்க. ஸோ அவங்க சண்டை போட கிறிஸ்டியோட பாப்புலாரிட்டி ஏறிக்கிட்டே வருது. அப்போ எல்லா இன்டர்வியூலையும் கிறிஸ்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இதுமாரி டான் கிங் கூட காசு எனக்கு பத்தலை, எனக்கு இன்னும் காசு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னது கிறிஸ்டி கிடையாது, ஜிம் தான். பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டிகிட்ட இந்தமாரி சொல்லுன்னு சொல்கிறப்போ, கிறிஸ்டியை வந்து கண்டினியூஸாக எல்லா இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த டான் கிங் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் ப்ரைவேட்டாக கிறிஸ்டியும் ஜிம்மியும் கூப்பிட்டு, இந்தமாரி நீ வந்து ஈகோ, உனக்கு நீ நினச்சிட்டு இருக்க அந்த உலகம் ஒன்றால் தான் சுற்றுது அப்படி சொல்லி, ஆனால் ஒரு நாள் நீயே முழிச்சு பார்க்கும்போது தெரியும் இந்த உலகம் நீ எல்லாம் நல்லா சுத்தம்னு சொல்லி. அவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்டிக்கு புரியல. அப்புறம் சொல்கிறாரு, நீ வந்து எல்லா இடத்துலையும் போய் வந்து காசு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க, காசை வந்து ஏற்றி கொடுக்க சொல்கிற அப்படி சொல்கிறது. அப்போ வந்து ஜிம்மை வந்து கிறிஸ்டி பார்க்குறேன், ஜிம் தான் சொன்னதே. அப்போ வந்து சொல்கிறாரு, இது இனிமேல் இப்படி பண்ணனா நீ ஆட போகிற கடைசி கேமாக தான் அது இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லீசான்னு ஒரு ஒப்பனன், அவங்க ஒப்பனன் இது லீசா அப்படின்னு அவங்க பேர், அவங்க கூட ஒப்பனன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேட்ச்லேயும் கிறிஸ்டி ஜெயிச்சிடுறாங்க. கிறிஸ்டிக்கு வந்து அந்த பெல்ட் கிடைக்கிது. ஸோ கிறிஸ்டிக்கு காசு கிடைக்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு பெரிய ஒரு பாக்ஸர், அவங்க பேர் அலிகின், அவங்க வந்து பெரிய பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கும் கிறிஸ்டிக்கும் போட்டி. அதுக்கு வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி கிறிஸ்டி வந்து ட்ரைனிங்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து கிறிஸ்டி கேட்குறாங்க, இந்தமாரி எனக்கு வந்து ஒரு ட்ரைனர் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜிம் ஒன்னே சொல்கிறாரு, ஏன் நான் இருக்கேன் உனக்காக, இல்லை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ உடனே ஜிம் கேட்குறாரு, அப்போ நான் இருக்கனால நெக்ஸ்ட் லெவல் போக முடியல அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து உருவாக்குறாரு ஜிம். அப்போ இதை பார்த்த உடனே கிறிஸ்டி சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை ப்ளேம் பண்ணல, நான் வந்து உன்னை குறை சொல்லலை, நான் வந்து எனக்கு இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு சொன்னால் உடனே ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக நடந்துக்கிட்டாரு கிறிஸ்டிக்கு மேலே. ரொம்ப அவங்க கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து கிறிஸ்டியோட ரியல் லைஃப் நடந்தது. அவங்க ரொம்ப அப்யூஸ் ஆகிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டால்.
ஸோ அப்போ அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபைட் வருது. அந்த ஃபைட்டில் வந்து கிறிஸ்டியால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. கிறிஸ்டி வந்து ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களும் ரொம்ப பவராக இருக்காங்க. அவங்க 170 கிலோ, அவங்க வந்து 180 கிலோ வேணுமா. பட் கிறிஸ்டி வந்து 173 கிலோ தான். ஸோ அந்த பவுண்ட் வந்து அவங்க இது பண்ணிச்சு. அந்த இடத்துல வந்து கிறிஸ்டியால் சண்டை போட முடியல, அவங்க டிஸி ஆகுது. ஆனால் ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உன்னால் முடியும்னு சொல்லி அவங்கள புஷ் பண்ணதை பார்த்தாரு. ஸோ கிறிஸ்டி வந்து அந்த மேட்ச்சில் வந்து தோத்துட்டாங்க. அப்போ இது பார்த்த உடனே ஷி லாஸ்ட். அவங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை. இதை பற்றி திருப்பி கிறிஸ்டி பேச போனாலும் ஜிம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சண்டையோடு தான் வராரு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கிறிஸ்டியோட பர்த்டேக்கு வந்து எல்லாம் வராங்க அவங்க வீட்டுக்கு. அப்போ தான் வந்து கிறிஸ்டி வந்து அவங்க அம்மாட்ட தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, இந்தமாரி மாமா என்னை வந்து அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், என்னை அப்யூஸ் பண்ணுறான், என்னை தப்பாக ஃபோட்டோ எடுக்கிறான் சொல்கிறப்போ இதெல்லாம் வந்து அவங்க அம்மா தான் சீரியஸாக எடுத்துக்கல, சும்மா சொல்கிறான்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. ஆனால் அடிக்கடி ஜிம் ஒன்று சொல்லுவான், இந்தமாரி நீ என்னை விட்டு போனால் நான் கொண்டுருவேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். கிறிஸ்டி நினச்சா ஜஸ்ட் சும்மா சொல்கிறான் போல் அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு நாள் வந்து ஒன்று தெரிய வருது. கூட வேலை செய்கிறவங்க இருக்காங்க. இந்த ஃப்ரெஸ்ன்னு ஒருத்தர் இருப்பான், ஃபேஸ் நினைக்கிறேன். அவன் வந்து இந்தமாரி தனியாக கூப்பிட்டு சொல்கிறான், அந்தமாரி கிறிஸ்டி நீ வந்து எனக்கு ஃபேமிலி மாரி, நான் வந்து உன்னை வந்து நான் பிட்ரே பண்ணல, ஆனால் அவன் சொல்ல வரேன் அப்படி சொல்லி என்ன சொல்கிறான்னா, அந்தமாரி ஜிம் வந்து உனக்கு கிடைக்கிற காசெல்லாம் வந்து உனக்கு வரல. அவங்க இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச காசெலாம் வந்து கிறிஸ்டிக்கு கிடைக்கல. ஏன்னா ஜிம் அதுக்கு முன்னிக்கு அதை எடுத்து அவனோட பேக் யார்டில் சேர்த்து வச்சுருக்கான். அவனோட எக்ஸ் ஒய்ஃபுக்கும் கிறிஸ்டுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்கிறப்போ அப்புறம் தான் கிறிஸ்டிக்கே தெரியுது அவன் வந்து கல்யாணம் பண்ணவன், டிவோர்ஸ் ஆனவன்னு சொல்லி. இதை கேட்ட உடனே கிறிஸ்டிக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுச்சு இந்தமாரி. அப்போ சொல்கிறான், இந்தமாரி உன்னோட தப்பாக எடுத்த ஃபோட்டோலாம் வந்து நான் லீக் பண்ணிட்டான் வெளியே அப்படி சொல்கிறப்போ இதை கேட்ட கோபமான கிறிஸ்டியன் பண்ணுறாங்க. நேராக பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்மை வந்து பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன துரோகம் பண்ணிட்டேன் எனக்கு, நான் அதுமாதிரி அவன் கூட இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறப்போ சொல்கிறான், நீ என்னை விட்டு போனோன்னு கொண்டுருவேன் திருப்பி ஜிம் சொல்கிறான். அப்பயும் கிறிஸ்டியை வந்து கேட்கல. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தமாரி அவங்க வந்து கிளம்பி போகிறாங்க வீட்டை விட்டு. ஏன்னா இந்தமாரி ஜிம் வந்து ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ட்ரக்ஸ் எடுத்து ஆரம்பிச்சுட்டு ரொம்ப கிறிஸ்டியில் அக்ரெசிவாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போது ரொம்ப சைக்கோ மாதிரி ஆகிட்டான். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ரோசி அந்த பிரேக்கப் ஆகி போனாங்களே அது முன்னுக்கு கிறிஸ்டி கூட, அவங்க வந்து திருப்பி கிறிஸ்டியை பார்க்குறாங்க. இப்போ கிறிஸ்டி ரோசி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஆனால் அப்பயும் ஜிம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அப்போ கிறிஸ்டி என்ன பண்ணுறாங்க, ரோசியும் கிறிஸ்டியும் ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கி அங்கே தங்குறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் கிறிஸ்டிக்கு வருது. இந்த மாதிரி அப்போது ரோசி கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ சின்னி சொன்னா வீட்டுக்கு போய் ஆகணும். கிறிஸ்டி சொன்னான் நான் வீட்டுக்கு போகணும். நீ என்ன லூஸா உன்னை அப்யூஸ் பண்ணுறான்னு சொல்லி திருப்பி வீட்டுக்கு போகணுன்னு கேட்குறப்போ இல்லை நான் போய் ஆகணும்னு சொல்லி கிறிஸ்டி போகிறாங்க. ஸோ அவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன்கிட்ட பேசணும்னு. பட் கிறிஸ்டி வந்து அவங்க முகம் கொடுக்கவே இல்லை. அவன் வந்து ஜஸ்ட் விட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்டி ஒரு நேப் தூங்குறாங்க. ஸோ தூங்கி அனுப்பிச்சிட்டு அவங்க சொல்கிறான் வந்து ரூமுக்கு நிற்கிறான், ரூம் கதவு திறந்து நிற்கிறான் அவன்கிட்ட பேசணும்னு சொல்லி. திடீர்னு பார்த்தா கத்தி எடுத்து குத்திட்டான் கிறிஸ்டியை. 2 குத்து குத்திட்டு போட்டு போயிட்டான். 2 குத்து குத்திட்டு தள்ளி விட்டு போயிட்டான். கிறிஸ்டி அப்படியே இருக்காங்க, அவங்க இறக்கலை, அவங்க உயிர் இருக்குது, அவங்களால எந்திரிக்க முடியல. அவரை கொஞ்சம் எழுச்சி திருப்பி வரான், துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான் ஜிம்மு கிறிஸ்டியை. அப்போது நான் நினச்சி கிறிஸ்டி செத்துட்டாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து கிறிஸ்டியே எந்திரிச்சு போயிட்டு அவங்க துணியை வச்சு அவங்க வாண்டை அமுக்கிட்டு நடந்து போகிறாங்க. கஷ்டப்பட்டு நடந்து அவங்க குளிச்சிருங்கிறப்பில் ஜிம் குளிச்சிருங்கிறப்பில் இவங்க கஷ்டப்பட்டு நடந்து போய் அவங்க கார் சாவி எடுத்துகிட்டு வந்து அமுக்கிறாங்க. அது அவங்க கார் சாவியில் ஜிம்மோட கார் சாவி. திருப்பி உள்ளுக்கு போவோம், அவங்க வர முடியாது. ஸோ நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மெதுவாக நடந்து ஹைவேக்கு வராங்க. அப்போ அங்கே ஒரு காடி வருது. அந்த காடியை நிப்பாட்டி இந்தமாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படி கேட்குறப்போ, என்னமாரி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு குத்தி சுட்டுட்டான் அப்படி சொல்கிறப்போ, உனக்கு ஃபேமிலி கால் பண்ண மாதிரி கேட்குறப்போ ரோசி நம்பர் தராங்க. அப்புறம் ரோசி பார்த்திங்கன்னா அதை வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இன்ஃபார்ம் பண்ணுறப்போ எல்லாம் வந்து பார்க்குறாங்க கிறிஸ்டியை வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிருப்பாங்க. ஸோ அப்புறம் மறுநாள் இப்போ ரோசியை வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. கிறிஸ்டி அம்மாவுக்கு ரோசியை சுத்தமாக பிடிக்காது. ரோசியை பார்த்து இந்தமாரி இப்போது நீங்கள் இருக்க வேணாம், நான் வந்து கிறிஸ்டியோட அம்மா சொல்கிறேன், நீ வந்து இங்கே இருக்கா சொல்கிறப்போ அவங்க போயிட்டாங்க. அப்புறம் வந்து கிறிஸ்டி கேட்குறாங்க எங்கே ரோசி சொல்கிறப்போ போயிட்டா, நீ தான் அனுப்பினாமா எனக்கு தெரியும், உனக்கு இந்திய நிறையா பிடிக்காது சொல்லி பேசிக்கிறப்போ லீசா வந்து கிறிஸ்டியை பார்க்குறாங்க. லீசா வந்து அவங்க ஓப்பனண்ட்டாக தான் இருந்தாங்க.
அப்புறம் இடையில வந்து அந்த அலியோட ஃபைட்டு வந்து அவங்களுக்கு ஸ்பாரிங் பண்ண பார்ட்னராக கிடச்சிது லீசா தான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, எனிமிஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க 2 பேரும். அப்புறம் கிறிஸ்டி வந்து லீசாவை பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து திருப்பி கொஞ்சம் 1 மாதம் 2-3 மாதம் கழித்து அவங்க ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம் மார்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பிடிச்சிருச்சு. அவர் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போச்சு, ஓல் ஓவர் நியூஸ். ஸோ அவர் பிடிச்சி கஸ்டடியில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஜிம்மில் உள்ளவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டி கூட க்ளோஸ் ஆனவங்க தானே. ஸோ அவங்க வந்து கிறிஸ்டிக்கு ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஒரு 2-3 மாதம் கழித்து இந்த கேஸ் போகுது. அப்போ கிறிஸ்டி வந்து நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாங்க, நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணது வந்து ஒரு டீலுக்காக தான், ரொமான்ஸ் வே தான். நான் கல்யாணம் பண்ணி அவன் ஒரு நாள் கூட சந்தோஷமாக வச்சுக்கிறது இல்லை, அவன் வந்து எனக்கு காசுக்காக தான் பார்த்துக்கிட்டான், நான் பண்ணுற ஃபைட்டான காசெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் எடுத்துக்கிட்டான், அபகரிச்சுக்கிட்டான் சொல்லி அப்படி சொன்னாங்க. அப்புறம் டிவோர்ஸ் பண்ணி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கிடைக்கிது, 20 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருக்கா. அப்புறம் லீசாவை பார்த்திங்கன்னா கிறிஸ்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் படத்தோட கதை. இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. கிறிஸ்டியோட வாழ்க்கை, அவங்க எப்படி இவ்வளோ தூரம் வந்தாங்க, எப்படி வந்து இது பண்ணாங்க, ஏன் பாக்ஸர் ஆனாங்க, அப்புறம் என்ன விதமான கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க சொல்லி பார்த்தா அந்த படத்துலேயே தெரியும் அவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஜிம் மார்ட்டினால். ஸோ இதுதான் அந்த படத்தோட கதை. ஸோ இது ஏன் சிட்னி ஒத்துக்கிட்டாங்க, சிட்னிகிட்ட போய் கேட்ட போக ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னா, சிட்னி வந்து பார்த்திங்கன்னா MMA ஃபைட்டர். அவங்க வந்து ஃபைட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு வந்து ஃபைட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணமே கிறிஸ்டி தான், நான் கிறிஸ்டியை பார்த்தா ஃபைட்டிங்கே போனேன் அப்படி கேட்குறப்போ, நான் கிறிஸ்டியை பார்த்தா ஃபைட்டுக்கே போனேன், இப்போ நீ கிறிஸ்டியோட ரோல் ப்ளே பண்ணுறதுலாம் அப்படியே விடுவேன்னு சொல்கிறப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் இருக்கேன், எனக்கு வந்து ஃபைட் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு காரணம் வந்து முகமது அலி, அவரை பார்த்து தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ எனக்கு முகமது அலியோட அவர் ரோல் நடிக்கிற ஒரு சான்ஸ் நான் விட்டுருவேன். நான் அந்த மாதிரி தான் கிறிஸ்டியோட ரோல் கிடச்சதுக்கப்புறம் சிட்னி ஒத்துக்கிட்டாங்க. இதுக்காக சிட்னி வந்து இது வந்து படம் வரும், ஒரு படம் இதை வந்து நான் நடிக்கணும்னு சொல்லி சிட்னி பண்ணல, ஷி டெடிகேட்டட் ஹர் செல்ஃப். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்லாம் போட்டு அதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்ட ப்ராசஸ் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இதை என்ஜாய் பண்ணி தான் நடித்தேன் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்டி பார்த்திங்கன்னா படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் சீனில் ஒரு சீன் வருவாங்க, அது வந்து நீ நோட் பண்ணதே தெரியும். அவங்க குட் லக் சொல்லுவாங்க சிட்னி படத்தில். அந்தமாரி ஒரு படம். இட்ஸ் இன்ஸ்பிரேஷனல் மூவி தான், நிறையா உமன்ஸ்க்கு இது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்ம தமிழ் இதில் பார்த்திங்கன்னா இறுதி சுற்றுன்னு படம் இருக்கும், அந்த மாதிரி தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃபாக அந்த ஒருத்தவங்களோட கதை தான் வந்து அதுவும். ஸோ என்னோடய ஒப்பீனியன் படி இந்த படத்தில் நெகட்டிவ்னஸ் எதுவுமே இல்லை, ஏன்னா இது ரியல் லைஃப் ஸ்டோரி. நிறைய அபியூசிவான சீன்ஸும் நிறைய சென்சிட்டிவான சீன்ஸும் படத்தில் இருக்குது. ஸோ சென்னை பிள்ளைங்க சிக்கன் பார்க்க வேணாம், நீங்கள் அடல்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் படத்தை. படம் மேபி ஸ்லோவாக இருக்கும், எனக்கு ஃபீல் ஆச்சு படம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்ன நடக்கும், என்ன தான் பண்ணுறாங்க, ஏன் அப்படி பண்ணுறான். ஜிம் மார்ட்டின் கேரக்டர் மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எரிச்சல் இருக்கும். ஏன்னா அவன் கிறிஸ்டிக்கு பண்ணது அப்படி உண்மையிலே சுட்டு இதுமாரி கட்சியில் குத்திருக்கான். அது இதாக பார்க்க அந்த கிளைமேக்ஸ் அந்த சீன் பார்க்குறப்போ சிட்னி அந்த ரா எமோஷன் ரா ஆக்டிங் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் வந்து சிட்னிக்கு ஒரு ஃபேன்ஸ் இது கொடுக்கும். நான் சிட்னியோட ஃபேன் பாய் தான், நான் எப்படி சொல்கிறேன். எனக்கு இந்த படம் இன்னும் சிட்னியை பிடிக்க வச்சிச்சு. நான் வந்து அவங்கள மேடம் படத்தில் பார்த்தேன். அந்த படம் நல்லா தான், படம் என்ன தான் இப்படி இருந்தாலும் நான் சிட்னிக்காக படத்தை பார்த்தேன். நல்லா அவங்களோட கேரக்டரை அவங்க நல்லா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்டி படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டரை அவங்க ஃபுல் பொட்டன்ஷியல் வச்சு அவங்க நடிச்சிருப்பாங்க படத்தில். அவங்க போட்ட அந்த ஃபைட்டிங் பாக்ஸிங் எல்லாமே அவங்க சும்மா வந்து படத்துக்காக போடல, உண்மையில அவங்க பாக்ஸிங் கற்றுக்கிட்டாங்க இதுக்காகவே. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்சு 2024 பார்த்திங்கன்னா அவங்க இதுக்கான இதெல்லாம் பண்ணிட்டாங்க. 2024 இந்தமாரி அந்த பாக்ஸிங் இதெல்லாம் இப்போ கற்றுக்கிட்டு பாடியெலாம் மாற்றிக்கிட்டு அப்புறம் 2025 ஷூட்டிங் முடிஞ்சானே அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க. ஷீஸ் அ டெடிகேட்டட் ஆக்ட்ரஸ். ஆனால் எனக்கு தெரியல ஏன் வந்து அவங்களுக்கு இவ்வளோ ஹேட்னு. அவங்க எது பண்ணாலும் பார்த்திங்கன்னா இந்தமாரி குறை சொல்லி தான் இருப்பானுங்க. எப்படின்னா அந்த அமெரிக்கன் நீங்களோட ஜீன்ஸ் அது ஒரு கான்ட்ரவர்சியாகவே மாறிடுச்சு அவங்க பேச, அதில் வந்து அவங்க பண்ணது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப் ஆட் வந்துச்சு, அதுவும் வந்து ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. சிட்னி என்ன பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குது. பட் சிட்னி எதுவுமே அது கண்டுக்காமல் அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் நம்மளும் இருக்கணும். அவங்க ஃபேன் பாயை பார்த்தீங்கன்னா எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இதை பற்றி தான் பேசுகிறான்றது தான். ஸோ நான் செஞ்சுட்டேன். ஸோ மேபி அடுத்த வீடியோ நான் ஹவுஸ்மேட் படத்தோட ரிவ்யூ வந்து நான் போடுறேன் பார்த்துட்டு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நான் எமேக்ரேட் படத்தோட ரிவ்யூ போட்டிருப்பேன். நான் சிட்னியோட இதை சொல்லியிருப்பேன், அவங்க எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, என்னென்ன படம் நடிச்சிருந்தாங்க, அவங்களோட கெரியரை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.